வணக்கம். திரையரங்கம் த இன்வைட் இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பெண் இயக்குனரான ஒலிவியா வைல்டு. 2 ஆண்களையும் 2 பெண்களையும் மையமாக வைத்து ஒரே வீட்டில் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாறுபட்ட திரைப்படம் இது. ஜோ அப்படின்ற மனிதர் இசையை கற்றவர். ஒரு பள்ளிக்கூடத்தில் இசை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியராக அவர் பணியாற்றிகிட்டு இருக்கார். ஜோ வேலைக்கு போயிட்டுருக்க சமயம் இருக்குல்ல, அந்த சமயத்தில் ஏஞ்சலா வீட்டில் சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பாள். இவங்க வசிக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் இருக்குல்ல, அந்த ஃப்ளாட்டில் மாடியில் இதே மாதிரி கணவன் மனைவி இளம் தம்பதிகள் 2 பேர் இருக்காங்க. அந்த கணவன் பேர் ஹாக்கு, அந்த மனைவி பேர் பினா. கீழே இருக்கக்கூடிய ஜோ, ஏஞ்சலா இந்த பேர் இருக்காங்களா, இவங்களுக்கு அப்பப்போ 2 பேருக்கு இடையில் சண்டை சச்சரவு கூச்சல் இந்த மாதிரி மேட்டர்லாம் நடந்துகிட்ருக்கோம். இவங்க சண்டை போடக்கூடிய அந்த ஓசை இருக்குல்ல, இது மேலே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மேலே மாடியில் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் இளம் தம்பதிகள் இருக்காங்களே, அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கமாக சந்தோஷமாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி வரும்போது அந்த சத்தம் ஓசை இதெல்லாம் கீழே இருக்கவங்களுக்கு கேட்கும். அதை கேட்டுட்டு ஜோ மனசுக்குள்ளே கடுப்பாகி போய், என்ன ஒரே தொந்தரவாக இருக்குது, நிம்மதியாகவே இந்த வீட்டில் நம்ம வாழ முடியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த மாடியில் இருக்கக்கூடிய அந்த ஜோடிகளை மனதில் நினைத்து கொண்டு அவர் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஏஞ்சலா அந்த மாடியில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி இருக்காங்களே, அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வர வச்சு ஒரு டின்னர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்க 2 பேரையும் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு இரவு நேரத்தில் வர சொல்லியிருக்கா. இப்போ வேலை முடிஞ்சு ஜோ வீட்டுக்கு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது தான் அவள் இந்த விஷயத்தையே சொல்கிறா. மாடியிலேருந்து இறங்கி கீழே வராங்க. அப்போ அந்த சத்தம்லாம் கேட்குது. வழக்கம் போல் இந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்போவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. 2 ஜோடிகள் அப்படி வச்சுங்களேன். கீழே இருக்கக்கூடிய கணவன் மனைவி, மாடியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, இந்த 4 பேரும் உட்காந்துக்கிட்டு படம் ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் படம். படம் ஃபுல்லாகவே பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அனைத்து விஷயங்களை பற்றியும் 4 பேரும் ஓப்பனாக என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுகிறாங்க. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி விவாதம் செய்கிறாங்க. அதில் ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது, கோபப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது, ஆத்திரப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது, கவலைப்படக்கூடிய விஷயம் இருக்குது, வருத்தப்படக்கூடிய விஷயம் இருக்குது. சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் கூட அந்த வீட்டுக்குள்ளே நடைபெறுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த 4 பேரும் எப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறதுனால அந்த 4 கதாபாத்திரங்களுடைய உண்மை நிலைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவிற்கு படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு காட்டப்படுகிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அந்த மாடியிலேருந்து வந்த அந்த இளம் ஜோடியினால் கீழே இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கக்கூடிய ஜோ, ஏஞ்சலா இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மகத்தான மாறுதல் உண்டாகிறது, அந்த 2 கதாபாத்திரங்களும் எந்த அளவிற்கு மனரீதியாக மாறுகிறார்கள் என்பதையும், படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் எந்த அளவிற்கு கவித்துவ தன்மையுடன் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன என்பதையும் நாம் காட்சியாக பார்க்கிறோம். படத்தை ஃபினிஷ் பண்ணும்போது நம்மை மறந்து நாம் கைதட்டக்கூடிய அளவிற்கு இறுதி காட்சி மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இது ஒரு அருமையான குடும்ப கதை. காதலர்களாக இருப்பவர்கள், கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கட்டாயம் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம். அவர்களுக்கு இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பது ஒரு அருமையான சுவாரஸ்யமான இனிய அனுபவமாக கட்டாயம் இருக்கும். சேத் ரோகன் இவர்தான் ஜோ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். பருமனான உடலமைப்பை கொண்டிருக்கக்கூடிய இவர் அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். இவருடைய இயல்பான நடிப்பு படம் முழுக்க எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு இவருடைய திறமை மீது அளவற்ற மதிப்பு உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இவர் இசைக்கு நடனமாடும்போது எத்தகைய விபரீதமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பதை பார்த்து நமக்கு அதிர்ச்சி உண்டாகிறது. அந்த காட்சியில் இவர் அருமையாக நடித்திருக்கிறார். ஜோவின் மனைவியான ஏஞ்சலா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஒலிவியா வைல்டு. இவர்தான்
இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் கூட. படத்தை இயக்குவதுடன் நிற்காமல் இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாகவும் இவர் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு இவர் அற்புதமாக நடித்திருக்கிறார் என்பதை இவர் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நாம் பார்க்கிறோம். இவருடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் இந்த திரைப்படத்தில் பல வருகின்றன. அந்த காட்சிகளில் இவருடைய நடிப்பை பார்த்து நம்மை மறந்து கைகளை தட்ட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது. இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒலிவியா வைல்ட் எந்த அளவிற்கு அருமையாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பதை. ஹாக் என்ற இளைஞன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் எட்வர்ட் நார்டன். அருமையாக இவருடைய நடிப்பு இருக்கிறது. அந்த கதாபாத்திரத்திற்கு இந்த இளமையான நடிகர் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். ஹாக்கின் மனைவி பினா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஹாலிவுட்டின் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவரான பெனிலோப் கிரஸ். பெனிலோப் கிரஸ் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பதாலேயே இந்த திரைப்படத்தை நான் பார்த்தேன். நான் பெனிலோப் கிரஸின் ரசிகன். அவர் அருமையாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவருடைய நடிப்பு A1 என்று கூறக்கூடிய அளவிற்கு மிகவும் அருமையாக இருக்கிறது. சண்டேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழா, சிட்னி சர்வதேச திரைப்பட விழா, லக்கார்னோ சர்வதேச திரைப்பட விழா, இத்தனை திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு அனைவருடைய பாராட்டுக்களையும் பெற்ற திரைப்படம் த இன்வைட். வில் மெக்கார்மேக், ரஷீடா ஜோன்ஸ் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருக்கிறார்கள். 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஓடக்கூடிய நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான குடும்ப கதைக்கு இவர்களுடைய திரைக்கதை மிகவும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. டெவன்டே ஹைன்ஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்திற்கு பின்னணி இசை எந்த அளவிற்கு பொயட்டிக்காக இருக்க வேண்டுமோ அதை இந்த இசையமைப்பாளர் நன்கு செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருப்பது ஆடம் நியூபோர்ட் பெர்ரா. இவர்களுடைய சிறந்த ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு இவர்களுடைய ஒளிப்பதிவு நன்கு துணை புரிந்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து மக்களுடைய வரவேற்பை பெற்ற த பீப்புள் அப்ஸ்டர்ஸ் என்ற ஸ்பானிஷ் திரைப்படத்தை மீண்டும் த இன்வைட் என்ற பெயரில் உருவாக்கி இருக்கிறார்கள். பெண் இயக்குனரான ஒலிவியா வைல்ட் இந்த திரைப்படத்தை அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இயக்கி இருக்கிறார். படத்தின் கதாநாயகிகளில் ஒருவராக படம் முழுக்க நடித்திருக்கக்கூடிய இவர் நடிப்பிலும் ஆழமான முத்திரையை பதித்துவிட்டு இயக்கத்திலும் ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். அதற்காகவே ஒலிவியா வைல்டை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஆழமான கதை கருவை கொண்ட பெண் இயக்குனரான ஒலிவியா வைல்டு இயக்கிய ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? த இன்வைட் என்ற திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பதே ஒரு அருமையான அனுபவமாக நிச்சயம் இருக்கும்.